மாலை மணி அப்படின்னு ஒரு ஒரு இதழில் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அப்போ 1962 திரு காமராஜர் ஆட்சி. நல்லா கவனிங்க, நான் போன இதில் கூட சொன்னேன், காமராஜரை தலைவராக அவர் ஏற்றுக்கிறாரு, மனிதராக ஏற்றுக்கிறாரு, ஒரு ஆட்சியாளராக ஏற்றுக்கிறாரு. ஆனால் அப்போ இருக்கிற அந்த வறுமையையும் அந்த சூழ்நிலையும் எதிர்க்கிறாரு. நல்லா கவனிங்க, எவ்வளவு பாருங்க. அதாவது கட்சி ரீதியாக இருக்கிற போதும் நாட்டினுடைய மக்கள் நினைக்கும் போது வருத்தப்படுறாரு. ஆனால் ஒரு தன்மையான தலைவனை பற்றி பெருமை போடுறாரு. அவர் பாருங்க, அந்த 62 ரொம்ப இங்கே பட்டினி பசியாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கு அப்போ ஒரு மேலே உறுப்பினராக இருந்திருக்கிறார், எம்எல்சியாக இருந்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். அப்போ ஒரு கட்டுரை சொல்கிறார் அவர், நான் இன்னைக்கு இருக்கிற ஆட்சிகள் பாருங்க 3 5 திட்டங்கள் போட்டாங்க நம்ம பார்லிமெண்ட்டில். அப்போ யார்? ஜவஹர்லால் நேரு இருக்கார். 3 5 திட்டங்கள் போட்டு கூட இன்னும் வறுமை ஒழியலை. கால் வயிற்று பசி, அரை வயிற்று பசி, முழு வயிற்று பசின்னு இன்னும் நம்ம பட்டினியாக கிடக்கிறோம். மனிதன் அவனுக்கு தேவையான அடிப்படைகள் பூர்த்தியாகலை. கிட்டத்தட்ட